Good morning students. நம்ம CA Foundation bookல exercise 1.a ஒவ்வொரு ப்ராப்ளமாக பார்க்கலாங்க. இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி டீச் பண்ணியிருப்பேன்னா, நீங்கள் வந்துட்டு 8th 9th 10th எப்படி மேக்ஸ் ஒரு கொஷின் படித்து அந்த மேக்ஸை ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணிவிட்டு அந்த மெத்தடில் ஃப்ரேம் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். The inverse ratio of 11:15. இன்வர்ஸ் ரேஷியோ நம்ம என்ன படித்தோம்? A:B B:A அப்படின்னு போடணும் அப்படின்னு படித்தோம். ஸோ 11:15 இன்வர்ஸ் ரேஷியோ பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 15:11. அதை ரெசிப்ரோக்கலாக எழுதுகிறோம். அதுதான் உங்களுக்கு இன்வர்ஸ் ரேஷியோ. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின். த ரேஷியோ ஆஃப் டூ குவான்டிட்டிஸ் 3:4. If the antecedent is 15, antecedentனா மேலே இருக்கிற வேல்யூ 15, what is the consequent? The ratio of the two quantities 3/4, then antecedent is 15, what is consequent? Consequent என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 3 நீங்கள் 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 15 கிடைக்குது. 4 நீங்கள் 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த எக்ஸ் வேல்யூ கிடச்சிரும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. இந்த கான்செப்ட்லேயும் போடலாம். இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் இன்னொரு மெத்தடு பார்த்தீங்கன்னா 3/4 இஸ் ஈக்குவல் டு 15/x. இங்கே இருக்கிற எக்ஸை நீங்கள் இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. 15 இன்ட்டு இந்த 3/4 ஈக்குவேஷனுக்கு இந்த சைட் போகும்போது 4/3 ஆயிரும். இதே இதை அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு 5 4s are 20. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20. எந்த மெத்தடில் வேணாலும் நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை போட்டுக்கலாம். தேர்ட் ப்ராப்ளம். த ரேஷியோ ஆஃப் குவான்டிட்டி இஸ் 5:7. இஃப் தி கான்சிக்வெண்ட் ஆஃப் இட்ஸ் இன்வர்ஸ் ரேஷியோ இஸ் 5, வாட் இஸ் த antecedent? த ரேஷியோ ஆஃப் தி டூ குவான்டிட்டிஸ் 5:7. கான்சிக்வெண்ட் ஆஃப் தி இன்வர்ஸ். கான்சிக்வெண்ட் ஆஃப் தி இன்வர்ஸ் இஸ் 5. antecedent இஸ் 7. ஸோ உங்களோட ஆன்சர் வந்துட்டு 7. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ப்ராப்ளம். த ரேஷியோ ஆஃப் காம்பவுண்டட் 2:3, 9:4, 5:6 அண்ட் 8:10. காம்பவுண்டட் ரேஷியோ அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது டைரக்ட் மல்டிப்ளிகேஷன். என்ன ஞாபகம் வரணும்? டைரக்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ 2/3 into 9/4 into 5/6 and என்ன multiplication into 8/10. ஸோ இது 5 டேபிளில் 1 டைம், இது 5 டேபிளில் 2 டைம்ஸ். நீங்கள் 3 டேபிளில் இதை கட் பண்ணிங்கன்னா 3 டைம்ஸ். 2 3s are 6. இந்த 6 கேன்சல் பண்ணிக்கலாம். 4 டேபிளில் 8 வந்துட்டு 2 டைம்ஸ். இந்த 2வும் 2வும் கட் ஆயிரும். ஃபைனலாக உங்களுக்கு என்ன நிற்கும்னா 1:1. இதான் உங்களோட ஆன்சர். ஃபிஃப்த்து ப்ராப்ளம். த டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 3:4. டூப்ளிகேட்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ 3² 4². 3 3s are 9, 4 4s are 16. சிக்ஸ்த்து ப்ராப்ளம். தி சப்டியூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 25:36. சப்டியூப்ளிகேட் அப்படிங்கும்போது நீங்கள் ரூட் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? ரூட் எடுக்கணும். ரூட் ஆஃப் 25, ரூட் ஆஃப் 36. 25 ரூட் எடுத்துட்டிங்கன்னா 5, 36 ரூட் எடுத்துட்டிங்கன்னா 6. செவன்த் ப்ராப்ளம். த சப்ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 8:27. சப்ட்ரிப்ளிகேட் அப்படிங்கும்போது க்யூப் ரூட் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? க்யூப் ரூட்டு. க்யூப் ரூட் ஆஃப் 8, க்யூப் ரூட் ஆஃப் 27. ஸோ க்யூப் ரூட் ஆஃப் 8 வந்துட்டு உங்களுக்கு 2, க்யூப் ரூட் ஆஃப் 27 வந்துட்டு உங்களுக்கு 3. நெக்ஸ்ட் எயித்து ப்ராப்ளம். த ட்ரிப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 2:3. ட்ரிப்ளிகேட்னா க்யூப் ரூட் பண்ணணும் நீங்கள். 2 cubed 3 cubed, 2 cubed 8, 3 cubed 27. Ninth problem. The ratio compounded 4/9 and duplicate ratio of 3:4 is. எப்படி கேட்டிருக்காங்கன்னா காம்பவுண்டட் அப்படின்னா டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் 4/9 அண்ட் டப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் இந்த வேல்யூவை நீங்கள் டப்ளிகேட் பண்ணணும். ஸோ 3² 4². டப்ளிகேட் பண்ணணும். அதான் 3² 4². 4/9. 3² உங்களுக்கு 9, 4² உங்களுக்கு 16,
9 9 கேன்சல் ஆயிரும். 4/16 இருக்கும். 1 4s are 4, 4 4s are 16. Answer is 1:4. Next, 10th problem. The ratio of compounded 4:9. The duplicate ratio 3:4. The triplicate ratio 2:3 and 9/7. காம்பவுண்டடுங்கிற வேர்டு வந்தாலே நமக்கு தெரிய வேண்டியது டைரக்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ 4/9 டப்ளிகேட் ஸ்கொயர் ரூட் பண்ணிடலாங்க. 3 squared 4 squared. ட்ரிப்ளிகேட் கியூப் ரூட் எடுக்கலாம். 2 cubed 3 cubed. அண்டுனா மல்டிப்ளிகேஷன். தென் 9/7. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 4/9, 9/16, 8/27, 9/7. இப்போது 16 8 டேபிளில் எவ்வளோ டைம்ஸு? 2 டைம்ஸ். இந்த 9யும் இந்த 9யும் நீங்கள் கட் பண்ணிடலாம். 9 27ஆல் கட் பண்ணால் 3 டைம்ஸு. 2 டேபிளில் இதை கட் பண்ணோம்னா 2. நெக்ஸ்ட் இங்கே மேலே 2 இருக்குது. இங்கே 3 7s are 21. ஆன்சர் இஸ் 2:21. ஆன்சர் இஸ் உங்களுக்கு என்ன? 2:21. 11th problem. The ratio of compounded of duplicate ratio 4:5. Triplicate ratio 1:3. Subduplicate ratio 81:56. And subtriplicate ratio of 125 512. 125 512. இதான் உங்களோட கொஷினு. இப்போ நம்ம இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ the duplicate ratio of 4:5. 4 squared 5 squared. Triplicate ratio 1 cubed 3 cubed. Subduplicate ratio root of 81, root of 256. And subtriplicate ratio cube root of 125, then cube root of 512. இதான் உங்களோட கொஷினு. இப்போ 4 ஸ்கொயர்டை நீங்கள் 16 எழுதிடலாம். 5 ஸ்கொயர்டை 25 எழுதிடலாம். 1 cubed 1, 3 cubed 27, root of 81 9 எழுதலாம். 256 ரூட் எடுத்தால் 16 எழுதலாம். 125 வந்துட்டு நீங்கள் கியூப் ரூட் எடுத்துட்டிங்கன்னா 5 டைம்ஸ். 5 5s are 25, 25 5s are 125. 512 கியூப் ரூட் எடுத்துட்டிங்கன்னா 8 டைம்ஸ். 8 8s are 64, 64 8s are 512. தென்னு நீங்கள் இதை கட் பண்ணுங்கள். இதையும் கட் பண்ணிடுங்க. 25-ஐ 5 டேபிளில் கட் பண்ணும்போது 5 டைம்ஸ். 9 டேபிளில் இது கட் பண்ணும்போது 3. ஸோ மேலே உங்களுக்கு 1 இருக்கும். கீழே 5 3s are 15, 15 8s are 120. ஸோ உங்களோட ஆன்சர் 1:120. 12th problem. If A is to B equal to 3:4, the value of 2A plus 3B divided by 3A plus 4B. இதான் உங்களோட கொஷின். ஸோ இங்கே கொஷினில் A வந்துட்டு நீங்கள் 3ஆக ட்ரீட் பண்ணிக்கணும். பியை வந்துட்டு நம்ம எதுவாக ட்ரீட் பண்ணிக்கலாம்? 4ஆக ட்ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், 2A plus 3B divided by 3A plus 4B. ஸோ 2 into A இருக்கிற இடத்துல நம்ம என்ன ட்ரீட் பண்ணிக்கலாம்? 3ஆக ட்ரீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு B 3 into B இருக்கிற இடத்துல எதை ட்ரீட் பண்ணிக்கலாம்? 4 ட்ரீட் பண்ணிக்கலாம். தென் 3A 3 into A இருக்கிற இடத்துல 3A ட்ரீட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 4B B இருக்கிற இடத்துல 4 ட்ரீட் பண்ணிக்கலாம். 2 3s are 6, 3 4s are 12, 3 3s are 9, 4 4s are 16. ஆன்சர் 6 + 12 உங்களுக்கு 18, 9 + 16 வந்துட்டு 25. ஸோ உங்களோட ஆன்சர் வந்துட்டு 18:25. இதான் உங்களோட ஆன்சர். 13th ப்ராப்ளம். 2 numbers are in the ratio 2:3. If 4B subtracted from each, அந்த நம்பர்லேருந்து 4 நீங்கள் சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா they are in the ratio of 3:5. Find their numbers. இதான் உங்களோட கொஷின். 2x 3x. 4B subtracted. 2 numbers are in the ratio 2x 3x. 4B subtracted in the ratio அது வந்துட்டு உங்களுக்கு என்னவா மாறுது? 3:5. கொஷின் ஃப்ரேம் பண்ணிட்டோம்.
இனி ப்ராப்ளம் போடலாம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 5 into 2x minus 4 then 3 into 3x minus 4. இங்கே பாருங்கள் 10x 5 4s are 20 9x 3 4s are 12 எக்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. 9x 10x minus 9x 20 minus 12 x is equal to உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா 8 வருது. x is equal to 8. நம்மளோட கான்செப்டில் என்ன இருக்குதுன்னா 2x 3x இருக்குது. 2x 2 into 8 என்ன வருது 16. தென் 3x 3 into 8 3 into 8 3 8s are என்ன வருது 24. ஃபைனலாக உங்களோட ஆன்சர் 16:24. 16:24 இதான் உங்களோட ஆன்சர். 14th ப்ராப்ளம். The angle of triangle are in the ratio 2:7:11. The angles are நம்ம ஆங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 180 டிகிரி நம்ம ஆல்ரெடி 9th 10th எல்லாம் படிச்சிருக்கோங்க. ஸோ இந்த 180 டிகிரியை வந்துட்டு 2:7:11 அந்த மாதிரி நம்ம பிரிக்கணும். எப்படி பிரிக்கிறது அப்படின்னா 2 + 7 + 11 எவ்வளோ பார்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 9 + 11 எவ்வளவு? மொத்தம் டோட்டலாக 20 பார்ட்ஸ் இருக்குது. டோட்டலாக நமக்கு எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குங்க 20 பார்ட்ஸ். ஸோ 180 டிகிரி டோட்டல் 20 பார்ட்ஸ், அதில் 2 பார்ட்ஸ் என்ன? தென் 180 டிகிரி டோட்டல் 20 பார்ட்ஸ், அதில் 7 என்ன? தென் 180 டிகிரி டோட்டல் 20 பார்ட்ஸ், அதில் 11 பார்ட் என்ன? இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 times 9 2s are 18. இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 times 9 7s are 63. இதை கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 times 9 11s are 99. உங்களோட ஆன்சர் கரெக்டாக நீங்களே செக் பண்ணிக்கலாம். இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 180 டிகிரி வந்தது அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டு அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். இதாங்க உங்களோட 14th ப்ராப்ளம். தென் 15th ப்ராப்ளம். Division of 324 between x and y in the ratio 11:7. x and y would get rupees. இதான் உங்களோட கொஷின். 324 11 பார்ட்டாகவும் 7 பார்ட்டாகவும் பிரிக்கணும். ஸோ உங்களுக்கு டோட்டல் வந்துட்டு உங்களுக்கு 11 + 7 18 பார்ட் இருக்குது. டோட்டல் எவ்வளோ இருக்குது 18 பார்ட் இருக்குது. எப்படி பிரிக்கிறது? 324 divided by 18 into 11 பார்ட் எவ்வளோன்னு பார்க்கணும். 324 divided by 18 into 7 பார்ட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இதை வந்து கேல்குலேட்டரில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு 198 கிடைக்குது. இது வந்துட்டு 126 கிடைக்குது. இதாங்க உங்களோட ஆன்சரு. உங்களுக்கு வந்துட்டு இந்த 198 126 அப்படிங்கிற ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு புக்கில் இருக்காது. ஸோ இல்லாதனால நன் ஆஃப் திஸ் தான் உங்களோட சாய்ஸ். நன் ஆஃப் தீஸ் தான் வந்துட்டு உங்களோட சாய்ஸ். 16th ப்ராப்ளம். Anand earns ₹80 in 7 hours and Pramod earn ₹90 in 12 hours. The ratio of their earnings. Anand earn 80 in 7 hours and Pramod earn 90 in 12 hours. The ratio of their earnings. இதான் உங்களோட கொஷின். ஸோ ரேஷியோங்கிறது சேம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் ஆன்சர் வில் நாட் பி சேஞ்ச்டு. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா 80 divided by 7 into 7 பண்ணுறேங்க. தென் 90 divided by 12 into 7 பண்ணுறேன். ஸோ இந்த 7 கட் பண்ணான்னா இங்கே 80 கிடைக்குது. இங்கே 90 divided by 12 into 7 அது நம்ம பண்ணும்போது 90 divided by 12 into 7 பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 52.5 கிடைக்குது. ஸோ இதை 2.5ஆல் டிவைட் பண்ணுறோம். 2.5ஆல் டிவைட் பண்ணுறா 80க்குள்ளே எவ்வளோ 2.5 இருக்குது, 52.5க்குள்ளே எவ்வளோ 2.5 இருக்குது. 52.5ஐ 2.5ஆல் கட் பண்ணும்போது 21 டைம்ஸ் வருது. தென் 80ஐ 2.5ஆல் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா 32 டைம்ஸ் வருது. ஸோ உங்களோட ஆன்சர் 32:21. இதான் உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 17th ப்ராப்ளம். த ரேஷியோ ஆஃப் 2 numbers is 7:10 and their difference is 105. Find the numbers are அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நீங்கள் கோ பை சாய்ஸ் மெத்தடு போங்க. கோ பை சாய்ஸ் மெத்தட் அப்படின்னா
ஒவ்வொன்றையும் எடுத்துக்கோங்க, அந்த 4 ஆன்சரையும் எடுத்துக்கோங்க. 4 ஆன்சரையும் எடுத்துட்டு இப்போ வந்துட்டு 245 350 கோ பை சாய்ஸ் மெத்தட் போயிட்டேன். ஸோ 245 7ஆல் டிவைட் பண்ணும்போது 35 டைம்ஸ் வந்திருக்கு. 350 10ஆல் டிவைட் பண்ணும்போது 35 டைம்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆன்சர் இதனோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 350க்கும் 245க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 105 வருது. டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு என்ன வருது? 105 வருது. இதான் உங்களோட ஆன்சர். ஸோ கோ பை சாய்ஸ் மெத்தட் போயிட்டிங்கன்னா அது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த 17th ப்ராப்ளம். தென் 18th ப்ராப்ளம். P, Q and R 3 cities. The ratio of average temperature between P and Q is 11:12 and that P and R is 9:8. The ratio between the average temperature of Q and R is P by Q வந்துட்டு உங்களுக்கு 11/12. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? Q is equal to 12/11 of Pன்னு எழுதலாம். 12/11 of Pன்னு எழுதலாம். தென் அடுத்தது P by R is equal to 9/8. P by R is equal to 9/8. நமக்கு R மட்டும் வேணும்னா 8/9 of P வந்துட்டு உங்களுக்கு R. உங்களுக்கு கொஷினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா Q is to R என்னன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் Q? Q வந்துட்டு 12/11 of P. வாட் இஸ் R? R வந்துட்டு 8/9 of P. நீங்கள் எல்சிஎம் எடுக்கலாம். 11 9s are 99, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 12 9s are 108, 12 9s are 108, 11 8s are 88. ஸோ 108 டிவைட் பை 99, 11 8s are 88 டிவைட் பை 99, 99 99 கேன்சல் பண்ணிடலாம். 108 2ஆல் கட் பண்ணும்போது 108 is to 88, 2ஆல் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 54, இங்கே 44, இதையும் 2ஆல் கட் பண்ணிங்கன்னா 27 22. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். 19th ப்ராப்ளம். x is to y equal to 3 is to 4. The value of x squared y plus xy squared is to x cubed plus y cubed is x is to y. இந்த given ப்ராப்ளத்தில் x வந்துட்டு உங்களுக்கு 3, y வந்துட்டு உங்களுக்கு 4. அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் x squared y x y squared divided by x cubed plus y cubed. இதான் உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். ஸோ நம்ம எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸை வந்து 3ஆக ட்ரீட் பண்ணிக்கோங்க, 3 ஸ்கொயர்டு. ஒய்யை வந்து 4ஆக ட்ரீட் பண்ணிக்கோங்க. தென் எக்ஸ் இருக்கிற இடத்துல 3, ஒய் இருக்கிற இடத்துல 4 ஸ்கொயர்டு. எக்ஸ் க்யூப்டு இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன எழுதலாம்னா 3 க்யூப்டு, ஒய் இருக்கிற இடத்துல 4 க்யூப்டு. தென் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு 3 ஸ்கொயர்டு வந்துட்டு 9, 4 3 16. Then 3 cubed, 3 into 3 into 3, 3 3s are 9, 9 3s are 27, 4 cubed, 4 into 4 16, 16 4s are 64, 9 4s are 36, 3 into 16 வந்துட்டு 48, 24 plus 64 ஆட் பண்ணிங்கன்னா 91 வருது. உங்களோட ஆன்சர் 84/91. 84 7 டேபிளில் கட் பண்ணிங்களா, 91ஐயும் 7 டேபிளில் கட் பண்ணிக்கலாம். 84 டிவைட் பை 7 வந்துட்டு 12, 91 டிவைட் பை 7 வந்துட்டு உங்களுக்கு என்னென்னா 13. இதான் உங்களோட 19th ப்ராப்ளம். தென் 20th ப்ராப்ளம். இஃப் P is to Q is the duplicate ratio of P minus x squared is to Q minus x squared, then x squared is. இப்போ உங்களுக்கு அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா P by Q ஈக்குவல் டு சப்டியூப்ளிகேட் ரேஷியோ. சப்டியூப்ளிகேட் ரேஷியோனா ரூட் எடுக்கணும். சப்டியூப்ளிகேட் ரேஷியோனா என்ன எடுக்கணும்? ரூட் எடுக்கணும். இதுதான் சப்டியூப்ளிகேட் ரேஷியோ. இப்படி கொஷினை நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கணும். தென் அடுத்த ஸ்டெப்பு ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. இப்போது நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறீங்க, P ஸ்கொயர்டு வந்துடும், Q ஸ்கொயர்டு வந்துடும். ரூட் ஆஃப் P மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, ரூட் ஆஃப் Q மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது ரூட்டு ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிரும். ரூட்டு ஸ்கொயர் ரூட்டு உங்களுக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு
p squared minus q squared equal to p minus x squared q minus x squared. Then cross multiplication பண்ணிக்கோங்க. p squared into q minus x squared q squared into p minus x squared. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா p squared q p squared x squared q squared p q squared x squared. x squared எல்லாம் ஒரு சைடும் qp எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. p squared q minus q squared p equal to p squared x squared minus q squared x squared. தென் இதில் pq காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா p minus q இருக்கும். இங்கே x squared காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா p squared minus q squared இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த x squared அப்படியே வச்சுட்டு pq by p minus q divided by இந்த p squared minus q squared நீங்கள் இங்கே கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா a squared minus b squared a plus b into a minus b எழுதுகிற மாதிரி p squared minus q squared p plus q into p minus qன்னு எழுதிருங்க. இதை இங்கே டிவைடில் கொண்டு வந்து இந்த மாதிரி எழுதிருங்க. இந்த p minus qவும் p minus qவும் கேன்சல் ஆயிரும். தென் x squared equal to pq by p plus q. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். தென் 21st ப்ராப்ளம். If 2s is to 3t is the duplicate ratio of 2s minus p is to 3t minus p. இங்கே பாருங்கள் இந்த ப்ராப்ளம் எப்படி பண்ணுறதுன்னா 2s by 3t duplicate ஸ்கொயர் பண்ணும் 2s minus p the whole squared then 3t minus p the whole squared. இது வந்து a minus b the whole squared ஃபார்மேட்டுக்கு நீங்கள் கொண்டு வந்துடணும். a minus b the whole squared உங்களுக்கு என்ன வரும்? a squared minus 2ab plus b squared வரும் இல்லைங்களா? அதே மாதிரி 2s minus p the whole squared நம்ம கொண்டு வரணும். 2s by 3t a squared அப்படிங்கும்போது 2s the whole squared அப்போ என்ன வரும்? 4s squared 2ab 2 into a ஓட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 2s b ஓட வேல்யூ வந்துட்டு p அதான் 2ab b ஸ்கொயர்டு வந்துட்டு p ஸ்கொயர்டுன்னு வந்துடும். அதே மாதிரி இங்கே 3t அப்படிங்கிறது 9t ஸ்கொயர்டுன்னு ஆயிரும். 2ab 2 into a இருக்கிற இடத்துல 3t போட்டுக்கோங்க b இருக்கிற இடத்துல p போட்டுக்கோங்க தென் p ஸ்கொயர்டு 2s by 3t equal to 4s ஸ்கொயர்டு அப்படியே போடுங்க. 2 2s are 4 4sp minus 4sp plus p ஸ்கொயர்டு இங்கே வந்துட்டு 9t ஸ்கொயர்டு 2 3s are 6 minus 6tp plus p squared. Next cross multiplication வாங்க. 2s into 9t squared minus 6tp plus p squared then 3t into 4s squared minus 4sp plus p squared then 2 9s are 18s t squared minus 12stp plus 2s p squared. இதை மல்டிப்ளை பண்ணால் 12s squared t 12s tp plus 3t p squared இப்படி வரும் உங்களுக்கு. இங்கே என்ன பண்ணுங்கன்னா 12s tp கேன்சல் பண்ணிடுங்க. 18s t squared plus 2s p squared equal to 12s squared t plus 3t p squared. இப்போ p squared எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. st எல்லாம் ஒரு சைடு 2s squared t minus 12s squared t equal to 2s p squared plus 3t p squared. சாரி இந்த லைன் வேண்டாம் இப்படி வச்சுக்கோங்க. 18s t squared minus 12s t squared 3t p squared. இந்த 2s p squared வந்துட்டு ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு வரும்போது மைனஸ் 2s p squaredனு வந்துடும். p squared இதில் காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 3t minus 2s வரும். நெக்ஸ்ட்டு இங்கே 6xt காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 3t minus 2s வரும். ஸோ 3t minus 2s 3t minus 2s கட் பண்ணிட்டிங்கன்னா p squared equal to 6xt அப்படின்னு எழுதலாம். 22 ப்ராப்ளம். இஃப் p is to q 2 is to 3 and x is to y வந்துட்டு 4 is to 5 then the value of 5px plus 3qy divided by 10px plus 4qy is. இந்த கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்தில் p is to q p 2 q 3
x is to y, x 4, y வந்து 5. given problem 5px plus 3qy, then 10px plus 4qy, then எப்படின்னா 5 into p இருக்கிற இடத்துல 2, x இருக்கிற இடத்துல 4, 3, q இருக்கிற இடத்துல 3, y இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுதலாம் 5, 10px, 10p இருக்கிற இடத்துல 2, x இருக்கிற இடத்துல 4, 4, q இருக்கிற இடத்துல 3, y இருக்கிற இடத்துல 5, 5 2s are 10, 10 4s are 40, 3 3s are 9, 9 5s are என்ன 45, 10 2s are 20, 20 4s are 80, 4 3s are 12, 12 5s are 60, 40 plus 45 உங்களுக்கு 85, 80 plus 60 உங்களுக்கு என்ன வரும் 140, 85 divided by 140, 5 டேபிளில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 17 divided by 28. உங்களோட ஆன்சர் 17:28. இதான் உங்களோட ஆன்சர். தென் 23rd ப்ராப்ளம். The numbers which when subtracted from each of the terms of its ratio 1931 reducing to 1:4. இது வந்து go by choice போய்க்கோங்க. go by choiceனால் அவங்க கொடுத்துருக்கிற given கொஷினில் இப்போ இந்த 1931 எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 15 மைனஸ் பண்ணுங்கள். 15 மைனஸ் பண்ணிங்கன்னா 19ல் 15 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வருது 4, 31ல் 15 போச்சுன்னா என்ன வருது 16. அப்போது இந்த 4:16 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது 1:4. இப்போது இதுதான் உங்களோட ஆன்சர். இப்போது எந்த நம்பரை நீங்கள் மைனஸ் பண்ணும்போது 1:4 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கோ பை சாய்ஸில் ஃபஸ்ட்டு கொஷின் ஃபஸ்ட்டு மெத்தட்லேயே நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிருது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம போட்டு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. 24th ப்ராப்ளம் வந்து இந்த மந்த்லி ஏர்னிங்ஸ் ஆஃப் த 2%. ஆல்ரெடி எக்ஸசைஸ்லேயே நம்ம போட்டுட்டோங்க. ஸோ இப்போ 25th ப்ராப்ளம் பார்க்கலாம். The ratio between the speed of two train is 7:8. Ratio between the two train is 7:8. Second train runs 400 kilometers in 5 hours. 400 kilometers in 5 hours. அப்படின்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 400 5ஆல் டிவைட் பண்ணோம்னா 80 டைம்ஸ் வருது. 80 டைம்ஸ் அப்படிங்கிறது 8 பார்ட்னா 7 பார்ட்டுக்கு உங்களுக்கு என்ன வரும் 70 வரும். ஸோ 70 கிலோமீட்டர் பர் ஹவர். இதான் உங்களோட 25th ப்ராப்ளத்தோட ஆன்சர். CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா கோச்சிங் பிளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸ்ல நீங்க எதிர்பார்க்கிற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். விரைந்து சேருவீர், பயன்பெறுவீர்.